சாப்பாடு போடுறதில்ல. அவன் மாமனார், இப்போ மருமக, அவன் மச்சாங்காரெலாம் சேர்ந்து அடித்து கெடுத்துட்டாங்க. சோறு கூட போடுறதில்ல. நாங்கள் அங்கே வீரார் பண்ணி கிச்சன் சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள், நகை, இடம் எல்லாம் பத்திரம்லாம் இருக்குது லாக்கரில். எல்லாத்தையும் பச்சுக்கின்னு வெளியே விட்டு தைச்சி விட்டுறாங்க. எனக்கு ஒரு பிடி சோறு கிடையாது. நான் வீரார் பண்ணி பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அதை தான் கலெக்டாக வந்துக்கிறேன். அதை மீட்டு தரும்படி கேட்டுக்கிறேன். நான் அரசாங்க வேலை செஞ்சு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். என் பையன் இப்போ தற்போது கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் இஷ்டமாக பார்த்து அவன் கல்யாணம் பண்ணினான். நான் பார்த்து வைக்கல. நான் வீட்டில் என்னை வீட்டை விட்டு தெத்தி விட்டுட்டான். சோறு போடுறதில்ல. மருமக, அவன் மாமனார்லாம் சேர்ந்துன்னு, மச்சாலாம் சேர்ந்துன்னு என்னை வெளியே போடான்னு கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்க சார். 3 வாரம் ஆகுது. நான் வீட்டுள்ளே போகல. அங்கங்கே பிச்சை எடுத்துக்கின்னு அங்கே வீரார் கோயிலில் சாப்பிட்டுங்கிறேன் ஐயா. இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்துக்கிறேன். இந்த சொத்தெல்லாம் மீட்டு தரும்படி கேட்டுக்கிறேன்.